அப்போது அவர் ஜெயிச்சு அவருக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை விசுவாசித்து அவரை போலவே வந்து நம்மளும் ஜெயித்தோமானா நமக்கும் அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதாவது அந்த இடம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஹல்லேலூயா. இப்போது எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு வந்து இங்கேருந்து போகிறோம் வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஏதோ ஒரு இடம் வச்சுக்கோங்க, மெட்ராஸ் போகிறோன்னே வச்சுக்கோங்க. நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிட்டா வந்து போகுது. அதான் மெட்ராஸ் போகிற பஸ்ஸு, இந்த பஸ்ஸினுடைய டெஸ்டினேஷன் வந்து மெட்ராஸ், ஓகேவா? அப்போது அந்த பஸ்ஸில் ஏறிட்டா வந்து போதுமா? அங்கே போய் சேர்ந்துருவோன்னா அது அங்கே தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஓகேவா? அதில் பஸ்ஸில் ஏறிட்டாச்சு, சீட்லாம் கிடச்சிச்சு, உட்காந்துச்சுன்னா அங்கே வந்து போய் சேர்ந்துடலாமான்னா கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் கடைசி ஒரு வசனத்தை வாசிங்களேன். 21 கடைசி வசனம். அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போது முடிவு பரியந்தம் நிலச்சிருக்குது வேணும். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரியா? அப்போ நம்ம குறிக்கப்பட்ட அந்த இலக்கை அடையணும்னா நம்ம எப்படி ஓடணும், நம்ம எதை பாதுகாக்கணுங்கிறது ஒரு 2 விஷயம் இருக்குது. அது பிரசங்கி 9வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அதாவது நம்ம இப்போ வஸ்திரம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை அப்படின்ட்டு இருக்கு. அதாவது வஸ்திரங்கிறது நீதியை குறிக்கும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம நீதியின்படி அது எப்பொழுதும் வெண்மையா. அப்போது அந்த நீதியை நம்ம எப்பொழுதும் செய்கிறவர்களா, அந்த பரலோக பிதாவினுடைய அந்த பரலோக நீதியை எப்போவும் நம்ம அதை காத்துக்கொள்கிறவங்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தெல்லாம் பார்த்தா வந்து நம்ம இப்போ செய்கிறது, நம்ம ஏறெடுக்கிற ஜபம், நம்மளுடைய தனி வாழ்க்கையில் இருக்க ஜபம்லாம் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே. அவர் அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும்போது ம் 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 ஹல்லேலூயா. அதாவது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று அந்த மாதிரி நமக்கு இந்த உலகத்தில் உள்ள அந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவை தான். என்ன சொல்கிறார்? உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தேவைகளை சந்திக்க ஒருத்தர் இருக்கார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம பிறக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும் நம்ம யோசிக்கல, இந்த கலரில் இருக்கணும்னு நம்ம யோசிக்கல, இவ்வளோ அழகாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கல, ஓகே. ஆனால் இதை நடப்பித்த தேவன், ஓகேவா, நம்மளே இன்னும் ஜீவனோடு வச்சுருக்காருன்னா அப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் வந்து சந்திப்பார். ஹல்லேலூயா. எப்போ நம்ம அவரோட ஒப்புரவாக இருக்கும்போது, ஓகேவா. இந்த வேசி மார்க்கத்துக்கு போய் வந்து தேவனையும் இங்கே தேடிட்டு நம்மளுடைய சுயசித்தத்தின்படியும் வாழ்ந்துட்டு இருந்தால் வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒருவருக்கே நியமிக்கப்பட்ட பரிசுத்த மனவாட்டியா அவர் அந்த சிந்தையோடு இருந்தோன்னா கண்டிப்பாக இதாகும். சரி, இந்த நீதி இயேசு கிறிஸ்து வராரு. அவர் வந்து பார்க்கும்போது எல்லா விதத்திலும் அவர் எல்லா நீதியும், இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது யோவான் ஸ்நானகன் இருக்கார், ஓகேவா, தடை பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது, யோவான் ஸ்நானகன்ட்ட ஞானஸ்தானம் எடுக்க வரும்போது அவர் தடை பண்ணுறாரு, ஓகேயா. அப்போ என்ன சொல்கிறாரு நம்ம கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு? இப்படி எல்லா நீதியும் செய்யணுங்கிறது இப்போ நமக்கு நியமிக்கப்பட்டது இல்லையா? ஓகே, இப்படி எல்லா நீதியும் செய்யணும் தானே அப்படின்ட்டு கேட்குறார். அப்பொழுது வந்து அவன் வந்து இடம் கொடுக்குறான், ஞானஸ்தானம் கொடுக்குறான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அந்த நியமத்தின்படி நீதியின்படியே வந்து அவர் வந்து கரெக்டாக செஞ்சவராக இருக்கார். நியாயப்பிரமாணத்தை அவர் முழுவதுமாக கரெக்டாக கைப்பற்றினவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் அவர் மாதிரி இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டு வசனம் காமிச்சிட்டேன் இல்லையா? ஏன்னா அவரை மாதிரி தான் முன்குறிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8:29 படி. இப்போ அவருடைய அந்த அடிச்சுவடுகள் அவர் எப்படி நடந்தாரோ அதன்படியே நம்ம நடந்தால் மட்டும்தான் போக முடியும். ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு இப்போது நான் ஆக்சுவலாக அந்த 1-2 வசனங்கள் உள்ள டீப்பாகவே போகலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அது அவருக்குள்ளே மறிக்கணும் இல்லை? மறிச்சா தானே வந்து நம்ம எழும்ப முடியும். எழும்பினா தானே அந்த மேலானவைகளை நாட தேட முடியும், ஓகே. அதனால தான் சரி அந்த பாட்டை அதுக்குள்ளே டீப்பாக போகாமன்னா அதுக்குண்டான விஷயத்தை மட்டும். அங்கே போகணுன்னா என்ன வேணும்? இப்போ அந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுன்னா நமக்கு பஸ்ஸில் ஏறினா போதா, டிக்கெட் வேணும். ஹல்லேலூயா. அது எப்படின்னா, மீட்கப்படும் நாளுக்குண்டான முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னா அந்த முத்திரை நமக்கு வேண்டும், ஓகே. பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை, அவருடைய நடத்துதல் வேணும், ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணுமே, நம்ம ஒப்பு கொடுக்கணுமே.
இல்லையா? நம்ம மாம்சத்தை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா தான் அதனுடைய சுகந்த வாசனை வந்து அவர் முகர முடியும். அவர் வந்து நம்மளை வந்து ஏதாவது செய்ய முடியும். ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து அதுதான். இப்போ நம்ம சுவிசேஷம் அறிவித்தலும் ஊழியமும் பார்க்கும்போது பார்த்தோன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதாவது நம்ம வாஞ்சையில் கர்த்தருக்கு செய்கிறதுங்கிறது அது சுவிசேஷ பாரத்தில் சுவிசேஷம் அறிவித்தல். ஆனால் ஊழியம்ங்கிறது அவர் வந்து நமக்கு நியமித்ததை நம்ம கரெக்டாக அது செய்கிறது தான் வந்து ஊழியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்மளை ஒரு சபையில் சேர்த்துருக்காரா, அப்போ சர்ச்சினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, இந்த பைபிளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம இருக்கணும். ஒரு ஈஸியான, இப்போ டெய்லியும் எல்லாரும் ரோட்டுக்கு போகிறவங்களா இருக்கும், வசனம் சொல்லுது எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்பட்டு இருங்க அப்படி. நம்ம எத்தனை பேர் வந்து ஹெல்மெட் போட்டு போகிறோம் ரோட்டில்? எத்தனை பேர் வந்து சிக்னல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம்? ரோட்டில் இருக்க சிக்னல் நம்ம எதுக்கு ஹெல்மெட் போடுறோம்? கவர்மெண்ட் நம்மளுடைய சேஃப்டிக்கு சொல்லுது. நான் கவர்மெண்ட் சைடெலாம் நிற்கல, ஓகேயா? கர்த்தருடைய சைடு தான் நிற்கிறேன், சரியா? அப்போது ஹெல்மெட் போடுறோமா, சிக்னலில் கரெக்டாக நம்ம ஒபே பண்ணுறோமா, ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறோமா, ஸ்பீட் லிமிட்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? இது நமக்குள்ளே வேணும்ல. இதை மீறும் போதே தேவ நீதியை மீறுறவங்களா இருக்கும். ஓகேவா? தேவ நீதியை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கும். ஓகேவா? டெய்லி ரோடுக்கு போகிற நம்ம இதெல்லாம் கரெக்டாக நம்ம அது டிஃபால்ட்டாக அதுதான். நம்மளை மொத்தத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவனிடத்தில் அவர் ஒவ்வொன்றுமே வந்து சொல்லி கொடுத்து நடத்துவார். ஹalleluya. இப்போ ஸ்கூலுக்கு போகிற நம்ம அந்த யூனிஃபார்ம்ஸ்லாம் கரெக்டாக போடுறோமா, டைமுக்கு போகிறோமா, சர்ச்சு நீதி அதாவது பைபிள் நீதியின்படி சர்ச்சை இதுக்கு பார்க்கும்போது கரெக்டாக டைமுக்கு வரோமா, நம்ம எந்த அளவுக்கு வரோம். ஓகே, எல்லா ஆராதனையும் வரோம், அவர் சொல்கிற வசனத்தின்படி இருக்கோமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை வந்து தேடுறோமா, இதெல்லாம் பார்க்கணும். சும்மாலாம் அதான் பரலோகம் போகிறது நம்ம வாயில் அழகாக வருது, வாஞ்சை இருக்குது, பட் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹalleluya. நம்மக்கிட்ட கிரியை இல்லைன்னா தேவன் நம்மளை கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஹalleluya. அப்போது நம்ம அந்த வஸ்திரம், அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமானது. அந்த எப்பொழுதும் வெண்மையாக இருக்கணும். ஹalleluya. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு துணியை துவைக்கிறோம், ஒரு சாதா ட்ரெஸ் இருக்கட்டும், அதை நம்ம வாஷிங் மிஷினில் இருந்து அந்த தண்ணியில் இருந்து எடுத்து புழியும் போது அந்த மாசு காற்றெல்லாம் பட்டே அது ஆக்சுவலாக டஸ்ட் ஆகுது, இல்லையா? அது கூட தேவனுக்கு பிரியம் இல்லாதது. ஹalleluya. அப்போது அது ட்ரெஸ்ஸு இப்போ நம்ம அந்த அளவுக்கு காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு காத்துக்கிட்ட தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் புடமிடப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. எங்கே அடித்தாலும் அவங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது, யார் என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு அதான் அந்த என்ன சொல்கிறது, மாம்சத்தில் உள்ள உணர்வு. இப்போ மாம்சம் மறிக்கிறதுனா என்னென்னா, இப்போது நான் இருக்கேன், ஓகேவா, நான் வந்து இறந்து போயிட்டேன், ஓகே, என்னுடைய உயிர் போயிடுச்சு, இங்கே சடலம் தான் இருக்குது, ஓகே. அப்போது போய் நீங்கள் யாராவது வந்து என்னை கூப்பிட்டா எனக்கு காது கேட்குமா? யார் கூப்பிட்றாங்கன்னு என்னுடைய கண்ணு பார்க்குமா? ஓகேயா? என்னை திருப்பினாலும் இது பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது உணர்வு இருக்குமா எனக்கு? அதுதான் மறிக்கிறது. இந்த உலகத்துக்கு நீங்கள் மறிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 16 நினைக்கிறேன் கடைசி வசனம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உங்களுடைய இந்த பூமியில் உலகத்தில் இருக்கிறவங்களை விட நம்மோடு இருக்க நம்ம கர்த்தராகிய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர் பெரியவர். ஓகே, அவர் உங்களை கொண்டு பல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். ரெண்டாவது அபிஷேகம். ஓகேவா? எண்ணெய்ங்கிறத அபிஷேகத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பரிசுத்தத்தை பார்க்கும்போது யோசேப்பை பார்த்தா அவர் எல்லா நேரத்திலும் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எங்கே இருந்தாலும் அண்ணனன்களை சகோதரர் அவனுக்கு விரோதமாக தான் செய்கிறான், குற்றமே சொல்ல மாட்டார். பள்ளத்தில் போட்டாலும் வந்து அவர் சகிச்சுக்கிறார், பணத்துக்கு விற்றாலும் அவர் சகிச்சுக்கிறார், அங்கே போய் செய்யாத தப்புக்கு ஜெயிலில் இருந்தாலும் அவங்கள கூட காட்டி கொடுக்கலாம், நான் செய்யலை, இவங்க தான் இப்படி பண்ணாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரிக்கு உரியவங்க தான் வந்து அவங்க, ஓகேவா, அந்த ஒய்ஃபு. அதனால் அவங்க மேலே கூட பழி சொல்ல, அவன் வந்து அவனுடைய நீதி கர்த்தருக்கு மாத்திரம்தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தப்பு செய்யலையே, என்னை வந்து குற்றப்படுத்திட்டாங்களே, இப்படிங்கிற தாட்ஸு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய இருக்குது. என்னுடைய நீதியை நடப்பீங்கன்னு சொல்லி அதுதான் நான் வந்து சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கிறது தப்பாக நீங்கள் வாசிக்கிறீங்க, அது உங்களுக்கு பிசாசு உங்களுக்கு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிடுறான். அப்படிங்கிறதுனால தான் அந்த சங்கீதத்துக்குள்ளே அதிகமாக வாசிக்கிறவங்கள நான் என்கரேஜ் பண்ணாதது. ஓகேவா? ஏன்னா பழி வாங்குறது அது எல்லாமே வருமா, அது நியாயப்பிரமாணம், நமக்கு மன்னிக்க தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இதே கொலோசியரில் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருத்தருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்ட்டு 13வது வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்க தான் இங்கே வந்திருக்கோம், இல்லையா? அப்போ இந்த யோசேப்பு வந்து அந்த தன்மை அப்படியே இருக்கும், கிறிஸ்து இயேசுனுடைய தன்மை இருக்கும், நம்மளுக்கும் அது இருக்கணும். ஹல்லேலூயா.
இப்போ எண்ணெய்ங்கிறத அபிஷேகத்தை குறிக்குமா? ஓகே, அப்போது என்ன ஃபஸ்ட்டு 1 யோவான் 2:27 வாசித்த மாதிரி அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கும் இல்லையா? அந்த அபிஷேகம் எதுக்குன்னா பரலோக தேவனுடைய திட்டத்தை பூமியில் நடப்பிக்கும்படியாக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கார். நம்ம ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. ஓகே, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான் அப்படின்ட்டு இருக்குது. ஹலோலியா. இப்போ நம்ம வீட்டில் வந்து சத்தமாக பேச முடியாதனால சபையை அனுபவித்து சபையில் வந்து நம்ம தைரியமாக வந்து அதுவும் ஆவிக்குரிய சபையில் நம்ம அந்நிய பாஷெல்லாம் வந்து தைரியமாக பேச முடியுது, ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக. ஓகே, சத்தமாக துதிக்க முடியுது. ஓகேவா? கர்த்தர் கொடுத்த கிருபை. சரியா? அப்போது அந்நிய பாஷை வந்து எந்த அளவு அதிகமாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனோட வந்து ரகசியம் பேச முடியும். அந்நிய பாஷை பேசும்போது ஒவ்வொருத்தங்க உதட்டில் வந்து பேசுவாங்க சத்தமாக அவங்களுடைய இதில் அது. ஓகேவா? ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. ஆக்சுவலாக அந்நிய பாஷை பேசும்போது அவர் பரலோக தரிசனங்களை கொடுப்பார், தேவன் நம்மளோட கூட பேசுவார். நம்மளுடைய வாய் சரீரம் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஆத்மா தேவனோடு கூட வந்து சஞ்சரித்து அந்த ஒரு உறவில் இருப்போம். அவர் ஏதாவது சொல்லி கொடுப்பார், பேசுவார், உணர்த்துவார், காட்டுவார். ஹல்லேலூயா. இப்படி வந்து போய்கிட்டே இருக்கு. இப்படி அதிகமாக வந்து அதில் வந்து அப்போ நமக்கு வந்து இன்னும் அதிகமாக அவர் கூட இருக்கணும், இன்னும் கூட இருக்கணும், இன்னும் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ஸு. அப்போ தேவனோடு இருக்கிற அந்த ப்ரெசன்ஸில் இருக்கும்போது ஏன் சந்தோஷமாக இருக்குது, ஏன் வலியோடு இருந்தாலுமே அந்த டைம் வந்து உங்களுக்கெல்லாம் மறந்து போயிடுது. ஓகே, உங்கள் மாம்சம் மறிக்குது. மாம்சம் என்ன பேசுதுங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியலையா? அது அர்த்தம் வந்து பிசாசுக்கு மறைச்சி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய கருத்து உண்டு. அதுக்குள்ளே நான் வந்து வரல. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு தான் மறைக்கப்பட்டிருக்கு, பிசாசுக்கு தெரியும் அதனுடைய அர்த்தம். இந்த மாம்சம் ஓகே இதுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இன்னபடி வேண்டிக் கொள்வது என்னன்னு தெரியாதனால ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு உங்களுக்கு வேண்டிய செய்வார்னு 26 நினைக்கிறேன், 8:26 ரோமரில் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் அந்நிய பாஷை அதிகமாக பேசும்போது தேவனோடு சஞ்சரிக்க வைப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான், நீங்கள் எந்த அளவுக்கு வாஞ்சையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. அப்போது நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அந்த ரகசியங்கள் தெரியாமல் எனக்கு என்ன வேலை மீன்ஸ் பரலோக தரிசனத்தில் என்ன இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு, இதுக்கு நான் என்ன செய்யணும் நம்ம தெரியாமலே போயிட்டோன்னா, அதுவும் சபைக்கு வந்து, அதுவும் ஆவிக்குரிய சபைக்கு வந்து அது தெரியாமலே போயிட்டோன்னா நம்மளை விட பரிதவிக்க போகிறவங்க வேறு யார் இருப்பா? காண்கிறவைகள் அனித்தியமானவைகள். அது மேலே நமக்கு ஆக்சுவலாக சந்தோஷம் கூட வர வேணாம். இந்த அளவுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணுறோமா அதில் தான் சந்தோஷமாக இருக்கிறது நல்லது. ஓகே, நம்ம வந்து எல்லாத்துலேயும் குறைவுபட்டுறவங்களாக இருக்கிறோம். ஓகே, அதுக்கு வேண்டி ஜெபிங்க, விசுவாசத்தில் பெருகணும். ஓகே, ஜெபத்தில் எதுக்கு வேண்டி ஜெபிக்கணும், எதுக்கு வேண்டி ஜெபிக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு பகுத்தறிதல் நமக்கு வேணும் இல்லையா? ஓகேவா? நம்ம என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும், தேவனுக்கு பிரியமாக நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கான்னு சொல்லி நம்ம அப்படியே வந்து ஃப்ரேம் பண்ணி பார்க்க தெரியும். இப்போ கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் செய்கிறது பிடிக்குமா பிடிக்கலையான்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் தானே. போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் தேவனுக்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்குமா, அதை நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்மளுடைய மனவாளன் அவர் தானே. போன வாரம் 54 அது ஏசாயா 54 பார்த்தோம். ஓகேவா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் அப்படின்ட்டு. ஓகே, அப்போது அவர் தான் நம்ம நாயகர் இல்லையா? அப்போ அவரை நோக்கி பிரயாணம் பண்ணுவோமேன்னு சொல்கிறேன். இப்போது அபிஷேகம் இப்போது பெசலேயலுக்கு கொடுத்தாங்க இல்லையா? எதுக்கு வேண்டி கொடுத்துருக்காரு? இப்போது மோசேக்கு தான் அவருக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு உண்டான தரிசனத்தை மேகத்தில் நான் மலைக்கு மேலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்யன்னு சொல்கிறார். ஆனால் அதை வந்து இப்போ பெசலேயல் இருக்காங்க, அவங்கள்ட்ட இவன் டிஸ்கிரைப் பண்ணும்போது அவனுக்கு அது புரியணும், அவன் மண்டையில் உட்காரணும், அந்த உணர்வு வேணும். அதுக்கு வந்து அவனை அபிஷேகம் பண்ணி அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஓகே, அப்போது அதுக்குண்டான ஞானம், அதாவது இந்த தரிசனத்தின்படி நடப்பிக்கிறதுக்கு ஏதுவான ஆட்களை அவர் சேர்க்கிறார். அந்த ஆட்களை அதாவது பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை செய்கிறதுக்கு ஓகேவா அந்த அபிஷேகம் இருந்தால் தான் அந்த உணர்வோடு செய்ய முடியும். இவன் சொல்கிறத இப்போது நான் இல்லை இப்போ இங்கே யார் நின்னாலும் தேவனுடைய காரியங்களை சொல்லும்போது நமக்கு அந்த ஆவியானவருடைய நடத்துதல் இருந்தால் தான், அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைச்சிருந்தால் தான், நம்ம அந்த அபிஷேகத்தோட ஒப்புரவாடி அந்த உணர்த்துதலோடு இருந்தால் தான் அவர் சொல்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் புரியும். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷருக்கே என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. ஆவியானவர் வரும்போது அவர் வந்து போதிக்கிறார், அப்போ வந்து அவங்க பலப்பட முடியுது, அதை புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா? அதனால தான் திரும்ப சொல்கிறேன், அந்த கொலை செய்கிற இப்போ ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மறிக்கணும். ஞானஸ்தானம் ஏதோ அந்த தொட்டியில் முழுகிட்டால் ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம இந்த மாம்சம் மறிக்கணும். ஓகேவா? மாம்சம் மறிச்சாதான் ஆவிக்குரிய சரீரம் வந்து உயிர் தேழும்.
ஹல்லேலூயா. அப்படி எழுந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அந்த ட்ராவலில் நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய 2 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்மளுடைய வஸ்திரம் எப்பவும் வெண்மையாக இருக்கணும். நம்மளுடைய தலை மேலே இருக்கிற எண்ணெய் வந்து அது குறையாததாக இருக்கணும். ஹல்லேலூயா. சரியா? நம்ம இதில் ரொம்ப 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 வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அபிஷேக தைலத்தை குறித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ வெள்ளை போலங்கிறது ஜெபத்தை குறிக்கும், கருவாப்பட்டைங்கிறது உள்ளான பலனை குறிக்கும், சுகந்த வசம்புங்கிறது தாழ்மையை குறிக்கும், லவங்கப்பட்டைங்கிறது சுத்திகரிப்பை குறிக்கும். இப்போ ஒலிவ எண்ணெயில் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒலிவ எண்ணெய் வந்து ஊழியத்தை குறிக்கும், ஊழியக்காரர்களை குறிக்கும். ஓகேவா? அப்போது இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இது எல்லாமே வந்து நிலச்சிருக்கணும். ஓகே, சபைக்கு இது ஆலோசனையாக சொல்கிறேன். நம்ம தேவ நீதியை, அதாவது நம்மளுடைய வஸ்திரத்தை எப்பவும் வெண்மையாக இருக்க காத்துக்கொள்ளும். நம்ம தலைமையில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம ஒருபோதும் வந்து விட்டுறாமல் பார்ப்போம். ஓகே, அந்த கிறிஸ்துவனுடைய நடத்தை, அவருடைய இந்த தாழ்மை, மன்னிக்கிற குணம், எல்லாத்துக்கும் மேலே அவருடைய அந்த அன்பு. ஓகேவா? அவர் எல்லாத்துலேயும் வந்து பெரியவராக இருந்தார், எல்லாமே செய்ய முடியும். ஆனாலும் பிதா எனக்கு சொல்லாத எதையுமே நான் சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறத மட்டும்தான் வந்து இவர் செஞ்சிட்ருக்கார். இவர் பேசுகிறதுமே பிதாவினிடத்துல இருந்து வந்த வார்த்தைகளை மட்டுமே தான் வந்து கிறிஸ்து இயேசு பேசிகிட்டு இருந்தார். நம்மளும் அந்த நிலைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, நான் சின்னதாக ஒரு ஜெபத்தை பண்ணி பாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன்.